வணக்கம் நண்பர்களே. அதாவது 1+1 ஓங்கி பாஜக தமிழகத்தில் 2 பேரும் மத்திய அமைச்சராக இருக்கிறார்களா? எம்பி தேர்தலுக்கு பாஜக ரெடியாகி கொண்டிருக்கிறது. முன்னபோது இருந்ததை விட இந்த முறை தேர்தலில் அதிக கவனத்தை தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா செலுத்தி வருகிறார்கள் மேலிட தலைவர்கள். இது தொடர்பான புது வியூகத்தையும் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துள்ளது அப்படின்ற நிலையில் அது பற்றின தகவல் ஒன்று நமக்கு பிரத்யேகமாக கிடச்சிருக்கு. விரைவில் எம்பி தேர்தல் வரப்போகிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்து காணப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியாக இணையலாம் என்கிறார்கள். ஆனால் அது எந்த கட்சி என்று இதுவரை தெரியவில்லை. அதேபோல் மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். பல மாதங்கள் ஆகின்றன. இன்னும் கூட்டணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று உறுதியாக தெரியவில்லை. இதற்கு நடுவில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே பார்த்தீங்கன்னா உறுதியாகியுள்ளது. மேலிடத்திலிருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா உறுதி வெளிப்படுத்தப்பட்டுள்ளதே தவிர மாநில அளவில் வெளிப்படையாக யாரும் பேசவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாஜக தன் அதிரடி திட்டத்தை கிளப்பியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு பாஜக தேர்தல் வியூகம் தொடர்பான ஒரு தகவல் வட்டமடித்தது. அதாவது மொத்தமான 40 தொகுதிகளில் சரிபாதையாக 20 தொகுதிகள் அதிமுக போட்டியிட வேண்டும், மீதமுள்ள 20 தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் ஒதுக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒதுக்கப்படும் 20 தொகுதிகளை தங்களுக்குள் பிரித்து கொள்வது என யோசித்து வருகிறாங்க. ஸோ 2020 சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேட்பாளர்களை நிறுத்துவது, மிச்சமுள்ள 7 தொகுதிகளை ஓபிஎஸ் அணி மற்றும் அமமுக, டிடிவி தினகரன், தமாக ஜி.கே. வாசன், புதிய தமிழகம் கிருஷ்ணப்பசாமி, புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் கட்சி பாரிவேந்தர் போன்றோருக்கு தான் பார்த்தீங்கன்னா பிரித்து தருவது என பாஜக கணக்கு போட்டதாக, இதில் ஓபிஎஸ் அணிக்கு மட்டும் 2 இடங்கள் கொடுக்கப் போவதாகவும், அதில் ஒரு தொகுதியில் ரவீந்திரநாத்தை நிறுத்தவும் ஏற்பாடுகள் நடப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ அந்த பிளான்கள் எல்லாம் என்ன ஆனது என்று தெரியவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா பாதி பிளான் இப்போதே நடந்து முடிந்துவிடும் போல தெரிகிறது. இது சம்பந்தமான ஸ்பெஷல் செய்தி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இன்னும் என்ன அப்படின்றத பார்க்கும் பொழுது, இதனிடையே வாசனுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் என்பது அறிந்த ஒரு ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் அமைச்சர் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பா மூலமாக டெல்லியில் முயற்சிக்கிறாராம். அதிமுகவை பலவீனப்படுத்தி பாஜக தலைமையிலான அணியை பலப்படுத்தும் ஒரு வகை திட்டத்தில் தான் அன்புமணி, வாசன் ஆகியோரை மத்திய அமைச்சராக்கும் யோசனை நடப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ வாசனுக்கு வாய்ப்பு, 2 பேருக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைத்துவிட்டால் அதிமுகவின் ரியாக்ஷன் என்னவாகும் அப்படின்றதான் சொல்லப்படுது. ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.